பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த கால வேளையில் கூட வேதத்திலுள்ள பரிசுத்தவான்கள் சாதித்ததை நாம் சாதிக்க முடியுமா? வேதத்திலுள்ள பரிசுத்தவான்கள் சாதித்ததை செய்ததை நாம் செய்ய முடியுமா என்கிறதான தலைப்பின் கீழாக சிறிது நேரம் தேவனுடைய வசனங்களை நாம் தியானிப்போம். பிரியமானவர்களே, நமக்கு மிகப்பெரிய மாதிரியாக குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா இருக்கிறார். முதலாவது அவரை போல மாறுவதற்கான பிரயாசங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, வேதத்திலுள்ள இருக்கிறதான அநேக பரிசுத்தவான்களை குறித்து நாம் மிகவும் ஆசைப்படுவதுண்டு. நான் யோசேப்பை போல இருக்க வேண்டும், மோசேயை போல இருக்க வேண்டும், தாவீதை போல ஒரே கல்லில் என்ன பண்ணோம், கோலியாத்தை வீழ்த்தடிக்க வேண்டும் என்கிறதான ஆசைகளும் விருப்பங்களும் அவ்விதமான ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு முயற்சியை மேற்கொள்கிறோம். ஆனால் அதெல்லாம் சரிதான். ஆனால் அவர்கள் செய்து காட்டினதை, அவர்கள் சாதித்ததை நம்மால் சாதிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமாக நாம் சாதிக்க முடியும். வேதத்தில் சொல்லப்படுகிறது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் கருத்துள்ளவனாய் ஜெபம் பண்ணினான், மழை பெய்யலை. திரும்பவும் ஜெபம் பண்ணான், மழை பெய்ஞ்சது. இது மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கிறது. அப்போது நிறைய சூழ்நிலையில் நம்ம கூட என்ன பண்ணுறோன்னா, அவ்விதமான முயற்சிகளை நாம் மேற்கொள்வதில்லை. நிறைய சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நின்று விடுகிறவளாக இருக்கிறோம் ஒரு இடத்துல. முயற்சிப்பது என்பது ஒரு விசுவாசத்தோடு கூட முயற்சியை மேற்கொள்ளாமல் நம்ம அந்த அவிசுவாசத்தினாலே, அரைகுறை மனதோடு நாம் முயற்சிப்பதினாலே நம்மளுடைய அந்த முயற்சியானது தோல்வியில் முடிவருகிறது. ஆண்டவராகிய இயேசுவானவர் அவர் தண்ணீர் மேல் நடக்கிறார். அப்பொழுது பேதுரு என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவரே நீரை என்ன, நான் என்ன பண்ணுறேன், நானும் தண்ணீர் மேல் நடக்க உங்களுக்கு சித்தமான்றாரு. சரி நீ வா அப்படின்றாரு. அவன் சுற்றி முற்றியும் பார்த்து என்ன பண்ணுறான்னா, அலைகளை பார்த்து காற்றை பார்த்து பயந்து அவன் தண்ணீரில் மூழ்கி போகிறான். ஆண்டவராக இயேசுவானவர் திரும்ப கை கொடுத்து தூக்குகிறார். இது மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம ஏதோ ஒரு ஆர்வத்தினாலே என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறார்கள், சபைக்கு வருகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு இருக்கிறதா அந்த விசுவாச போராட்டத்தில் என்ன பண்ண முடியலன்னா, அவங்களால ஜெபம் பண்ண முடியல, வேதத்தை கற்றுக்கொள்ள முடியல, உலகம் அவர்களை மேற்கொள்ளும் பொழுது அவர்கள் என்ன பண்ணாங்க, கீழே விழுந்து விடுவதற்கான நிறைய சந்தர்ப்பங்களும் அபிதமாக விழுந்து விடுகிறவர்களாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களை, எந்த கால வேளையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதான விஷயம் என்னென்னா, நான் பவுலை போல் மாறணும், நான் மோசேயை போல் மாறணும், நான் யோசேப்பை மாதிரி இருக்கணும், நான் என்ன பண்ணுறேன், அவரை மாதிரி ஊழியம் செய்யணும், இவரை மாதிரி ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய சூழ்நிலையில் முயற்சிக்கிறோம். ஆனால் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாசத்தோடு கூடிய அந்த முயற்சி. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் மிகவும் அழகாக சொல்கிறார், நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இது மாதிரியான ஒரு ஜெபமானது நம்முடைய வாழ்வில் இருக்கிறதா? அந்த போராட்டமானது எப்படி இருக்கணும்? தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நம்ம எப்படி அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுறாருன்னா போராடுகிறாரோ, நம்மளும் அப்படிப்பட்டதான போராட்டமுள்ளதான இருதயத்தை கொண்டவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நம்மளாலும் அந்த ஊழியத்தில் என்ன பண்ணோம், அவர் சாதிக்க முடியும். ஆனால் நிறைய சூழ்நிலையில் நம்மளுக்கு விசுவாசம் இருப்பதில் இரண்டாவது பார்ப்போம் என்று சொன்னால் அந்த போராடி ஒரு விஷயத்தை மேற்கொள்ளுதல், தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்றல் என்கிறதான ஒரு காரியங்களானது நமக்கு இருப்பதில்லை. ரெண்டாவது, நிறைய சூழ்நிலையில் நாம் பார்க்குறோம், நம்ம எதையெல்லாம் கிறிஸ்துவுக்காக இழக்கிறோமோ அதையெல்லாம் திரும்பவும் பெற்றுக்கொள்வோம் என்கிறதான ஒரு நினைப்பு நமக்கு இல்லை. ஒருவேளை நீங்கள் செய்யும் இடங்களில் ஒரு வேலை செய்கிறதான ஸ்தலத்தில் ஒரு மேலாளரோ இல்லை ஒரு
மற்ற மனிதர்களோ என்ன பண்ணுறாங்க, நம்மளை அழுத்துகிறார்கள் என்று சொன்னால் அந்த சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுறோம், ஓரளவுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், தாக்கு பிடிக்க முடியும். அதற்கு மாறாக ஒரு வேலையானது நம்முடைய விசுவாசத்தை அது பாதிக்கிறது, சபைக்கு வர முடியாதபடி தடுத்து நிறுத்துகிறது என்று சொன்னால் அது அந்த வேலையை விடுவதிலே நான் தவறு ஒன்றும் இல்லை. ஏனென்று சொன்னால் தேவன் சொல்கிறார், என்ன பண்ண என்னை கனப்படுவதில்லை நான் கனப்படுவேன்னு சொல்கிறார். அப்போது நம்ம ஏன் தேவனை கனம் பண்ணுவதில்லை, நம்ம முந்திக் கொள்வதில்லை, அவ்விதமான முயற்சிகளை நாம் மேற்கொள்வதில்லை? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது கூட விசுவாசத்தினாலே, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமார்த்தியின் மகன் எனப்படுவது வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாக இருந்து ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். விசுவாசத்தினாலே என்ன பண்ணுறான், தான் பார்வோனின் குமார்த்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்தானான். இந்த அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. அப்போ இன்றைக்கு நமக்கு நிறைய சூழ்நிலையில் சந்தோஷங்களை கொடுக்கிறதான விஷயங்கள் அநேகம். நிறைய பேர் என்ன பண்ணால் தன்னுடைய சந்தோஷங்களுக்காக சபை இழக்கிறவர்களாகவும் தேவனை மறந்து விடுவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை அங்கே மோசே தெரிந்து கொண்டபடியினாலே மோசே என்ன பண்ண மிகப்பெரிய ஒரு தலைவனாக அவர் இருந்தார், உதாரணமாக இருந்தார். அந்த ஜனங்களை மீட்டெடுக்கும்படியான அவருடைய பங்கானது ரொம்ப அதிகமாக இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் கூட நமக்கு சில நேரங்களில் ஒரு சிறையிருப்பு இருக்கும், ஒரு அடிமைத்தனம் இருக்கும். ஆனால் அந்த அடிமைத்தனத்தில், அந்த சிறையிருப்பில் நம்முடைய விசுவாசமானது எவ்வளோ மேலோங்கி நிற்கணும்னா, நமக்கு நிச்சயமாக தேவன் என்ன பண்ணார், ஒரு நாளிலே அவர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார், இந்த சிறையிருப்பிலிருந்து நம்மை மாற்றுவார், நம்முடைய வாழ்வை அவர் மேலோங்கி நிற்கச் செய்வார். இன்றைக்கு நான் சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கிறேன், மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன், ஒரு நாளிலே என்னுடைய கொம்பு உயர்த்தப்படும், நான் ஒரு நாளிலே அந்த மலை மேல் இருக்கிற பட்டினமாக ஒளிந்திருக்க மாட்டாதபடி என்னுடைய வாழ்வு செழித்திருக்கும் என்கிறதான விசுவாசம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? பிரியமானவர்களே, யோசேப்பை போல நம்ம இருக்க முடியுமா? இருக்க முடியும். யோசேப்பு எப்பேற்பட்டதான விசுவாசம் நிறைந்தவராக இருந்தார் என்று சொன்னார். அதே எபிரேயர் 16ஆம் அதிகாரம் 22வது வசனம், விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்நிய காலத்திலே பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். எகிப்திலே சென்றதான யோசேப்பு திரும்ப அவன் என்ன பண்ணான், புறப்படுவான், திரும்ப அந்த இடத்த விட்டு போயிடுவான் என்கிறதான அந்த விசுவாசமானது என்ன பண்ணோம், தன் எலும்புகளை குறித்து அவன் கட்டளை கொடுத்தான் என்று பார்க்கிறோம். யோசேப்பின் எலும்புகள். பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசமானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்ம என்ன பண்ணுறோம், நினைக்கிறோம் மற்றவர்கள் செய்கிறது மாதிரி, மற்றவர்கள் சாதிக்கிறது மாதிரி, வேதத்துள்ள பரிசுத்தமானவர்கள் செய்கிற மாதிரி நம்மளால் செய்ய முடியும். ஆனால் நம்மளுக்கு தேவை என்னன்னா விசுவாசம். அந்த விசுவாசத்தோடு கூடியதான அந்த போராட்ட குணம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நம்மளாலும் என்ன பண்ண முடியும், சாதிக்க முடியும். நம்மளாலையும் என்ன பண்ண முடியும்னா அநேக காரியங்களை, எப்படி வேதத்தில் இருக்கிறதான பரிசுத்தவான்கள் எப்படி வாழ்ந்தார்களோ, அவர்கள் எப்படி சாதித்தார்களோ அப்படிப்பட்டதான சாதனையே நம்ம செய்ய முடியும். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, அந்த கிறிஸ்துவின் மீது இருக்கிறதான விசுவாசம், அந்த விசுவாசத்தோடு கூடிய அந்த போராட்டம், அந்த விசுவாசத்தின் பொராட்டத்தில் நமக்கு இருக்கிறதான உறுதி, நாம் கற்றுக்கொண்டதான உபதேச வசனங்களை விட்டு விலகாமல் நம்ம தேவனுடைய சத்தியத்தில் நிலைத்திருக்கும் பொழுது,
கிறிஸ்துவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் இவைகளை பற்றி தானே ஒரு சரியான ஒரு புரிதலும் சிந்தையும் இருக்கும் பொழுது, தேவனை நோக்கி செய்கிறதான ஜெபங்களிலே நம் விசுவாசத்தோடு கூடிய அந்த போராட்டம், பவுலை போல இருக்கிறதான அந்த போராட்ட குணமானது இருக்கும் பொழுது, தேவன் நிச்சயமாக என்ன பண்ணுவாருன்னா, வேதத்திலுள்ள பரிசுத்தவான்கள் சாதித்ததை, வேதத்திலுள்ள பரிசுத்தவான்கள் செய்ததை நம்மாலும் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். ஒருவேளை இடங்கள் மாறலாம், போர்க்களங்கள் மாறலாம், நாடுகள் மாறலாம், மற்ற அந்த காலங்கள் மாறலாம். ஒருவேளை அவங்க அந்த காலத்தில் செஞ்சுருப்பாங்க, நம்மளால் இந்த காலத்துலேயும் நம்ம செய்ய முடியும். ஆக பிரியமானவர்களை, இந்த நாளில் மற்றவர்கள் செய்ததை, பரிசுத்தவான்கள் செய்ததை நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு ஒருபோது நினைக்காதீர்கள். நம் கிறிஸ்துவோடு கூட இருக்கும் பொழுது கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பார். நம்மை அவர் ஜெயிக்கிறவர்களாக மாற்றுவார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை ஒரு நாளிலே உலகம் அறிந்து கொள்ளும். நமக்கு முன்பாக நிற்கிறதான சத்துருக்கள் முறிந்தோடி போவார்கள். நம்ம எப்பொழுதுமே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது, விசுவாசத்தோடு தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, நாமும் சாதித்தவர்களாக இந்த உலகத்தில், இந்த உலக வரலாற்றில் பதிவேற்றல் செய்யப்படுவோம். தேவன் தாமே இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக.